உரிய நேரத்தில் உதவாத விஷயங்கள் யார சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடன் பிறவா தம்பி. என்னதான் இவன் என்னுடைய தம்பி நம்ம ரொம்ப பெருமையா ஒரு நண்பனை சொன்னாலும் சரி, அல்லது பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்களை சொன்னாலும் சரி, அல்லது பெரியம்மாவனுடைய புள்ளை சித்தப்பா சித்தியினுடைய புள்ளை நம்ம அம்மா வழி அப்பா வழின்னு சொல்லி அந்த சகோதர உறவினை கொண்டாடினாலும் தன்னோடு பிறக்கவில்லை என்று சொன்னால் அவர் அவசரத்திற்கு உதவ மாட்டார் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தன்னை பெறாத தாயார் தந்தை அப்படின்னு சொல்றார். பெற்றோர்களிட இப்ப ஒரு சில பேர் பார்த்தோம்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே ஒரு கார்டியன் மாதிரி, அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, பெரியப்பா பெரியம்மாவே தன்னுடைய அப்பா அம்மாவா நினைப்பாங்க. அதே மாதிரி அம்மா கூட பிறந்த அந்த சித்தி சித்தப்பாலாம் இருப்பா இல்லையா, இவர்கள் எல்லோரும் இருந்தாலும் சரி, தன்னை பெறாத தாயார் தந்தை என்பதும் இரண்டாவது பட்சம்தான். இவர்கள் அவசரத்திற்கு உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அந்நியர் இடத்து செல்வம்னு சொல்றா. நம்ம கிட்ட இருக்கிற காசு நம்ம என்ன பண்ணிருப்போம், யாரோ ஒருத்தர் கொண்டு போய் வச்சிருப்போம், அவசரத்துக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்து வச்சிருக்கோம் சொன்னா, அது வட்டிக்கு இல்லைன்னா கூட நம்ம வீட்டுல இருந்தா பத்திரமா இருக்காது, இல்ல அவர் ஏதோ அவசரத்துக்கு கேட்டா அவர்கிட்ட கொடுப்போம், நம்ம அவசரத்துக்கு வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு நம்முடைய காசை கொண்டு போய் இன்னொருத்தட்ட கொடுத்தோம்னாலும் அந்நியர் இடத்து செல்வம் என்பதும் ஒரு இடுக்கத்துக்கு உதவாதன்றேன்னு சொன்னா, ஒரு அவசரம் என்று வரும் பொழுது கண்டிப்பாக அதுவும் உதவாது. அந்த நேரத்துலதான் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பது தோன்றலாம், அல்லது அவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமலும் போகலாம் அல்லவா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அரும் பொருள் வேசி ஆசை அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த வேசி அப்படின்னு சொன்னா தெரியும் இல்லையா, அவர்களுடைய ஆசை அப்படிங்கிற விஷயம், அந்த வேசியின் மீது எவன் ஒருவன் ஆசை கொண்டாலும் இதுவும் ஒரு உதவாத விஷயம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி மன்னிய ஏட்டின் கல்வின்னு சொல்றார். மன்னியன்னு சொன்னா ரொம்ப நிறைய படித்த அந்த ஏட்டு கல்வி கூட இடுக்கத்திற்கு உதவாதுன்னு சொல்ற. ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது ரொம்ப நிறைய படிச்சா கூட என்னதான் இருந்தாலும் அது ஏட்டு சுரைக்காய் தான். வெறும் ஏடுகளை படிப்பதால் பலன் இல்லை. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத அந்த பிராக்டிக்கல்னு சொல்றா இல்லையா, அந்த பிராக்டிக்கலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றா. வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் நிச்சயமாக பயன் தராது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி மறுமனையாட்டி வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு பெண், அதாவது மறுமணம் செய்து கொண்டு இரண்டாவது மனைவியோடு எவன் ஒருவன் வாழ்ந்து வருகின்றானோ அந்த வாழ்க்கையும் இது போன்ற இந்த 8 விஷயங்களும் அந்த இடுக்கத்திற்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது நிச்சயமாக உதவாது அப்படிங்கிறத சொல்றார்.